இல்லை அது அப்படி அவர் கவர்னர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஃப்ளோரில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முன்கூட்டியே 118 பேர் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநர் கோர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது, தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை, ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. சார், உங்களுக்கு ஆதரவு கோரி நமக்கு கடிதம் கொடுத்தாங்க, அது என்ன நிலைமையில சார் இருக்கு? இல்லை, அதுதான் இப்போ சொன்னேன். நாங்கள் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இன்னும் நாங்கள் டேட் குறிக்கல. பத்திரிகைகளை தவறாக நாங்கள் டேட் குறித்து தள்ளி போட்டோங்கிற மாதிரி, ரத்து செய்துட்டோங்கிற மாதிரி வந்திருக்கு. அது தவறு. விரைவில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ, ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு லெஃப்ட் பார்ட்டிஸோட சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதனால் நாளை இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் வெரி சூன் ஹை லெவல் கமிட்டி நாங்கள் கூட்டி பேசி முடிவு பண்ணுவோம். ஆளுநருடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையாக அறிக்கை மூலியமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநருடைய செயல்பாடு இந்த விவகாரத்தில் விசிகா எப்படி பார்க்க? ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இக்கட்டான சூழல்ல விசிக இடதுசாரிகள் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலக்கெடுவில் இருக்கக்கூடிய நிலையில தாமதமாக எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நாங்கள் அவசரப்பட முடியாது. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும்.